Thank you. Sir, bank account details. The copy of form. Sir. And photographs. Yes, sir. கேரள மாநிலம் வயநாடு மக்களவை தொகுதியில் ராகுல் காந்தி தற்பொழுது வேட்புமனுவை தேர்தல் அதிகாரியிடம் தாக்கல் செய்திருக்கிறார். அதன் காட்சிகளை தற்பொழுது திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கேரள மாநிலத்தில் ஒரே கட்டமாக வரும் 26ஆம் தேதி தேர்தல் நடைபெற இருக்கிறது. 1000 பேருடன் பேரணியாக சென்று ராகுல் காந்தி தற்பொழுது வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். நாளையுடன் வேட்புமனு தாக்கல் நிறைவு பெறும் நிலையில் ராகுல் காந்தி தன்னுடைய வேட்புமனுவை இன்று தாக்கல் செய்திருக்கிறார். காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி உள்ளிட்டோருடன் சென்று ராகுல் காந்தி தற்பொழுது தேர்தல் அதிகாரியிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். கேரள மாநிலம் வயநாடு மக்களவை தொகுதியில் பேரணியாக சென்று ராகுல் காந்தி தற்பொழுது வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். தேர்தல் அதிகாரியிடம் தனது வேட்புமனுவை ராகுல் காந்தி சற்று முன்னர் தாக்கல் செய்திருக்கிறார். அதன் காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கேரளாவில் உள்ள 20 தொகுதிகளுக்கும் ஏப்ரல் 26ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற இருக்கிறது. நாளையுடன் வேட்புமனு தாக்கல் நிறைவு பெறும் சூழ்நிலையில் ராகுல் காந்தி வேட்புமனுவை தேர்தல் அதிகாரியிடம் தாக்கல் செய்திருக்கிறார். கேரள மாநிலம் வயநாடு மக்களவை தொகுதியில் பேரணியாக சென்று ராகுல் காந்தி வேட்புமனுவை தற்பொழுது தேர்தல் அதிகாரியிடம் தாக்கல் செய்திருக்கிறார். தேர்தல் அதிகாரியிடம் தனது வேட்புமனுவை தற்பொழுது ராகுல் காந்தி தாக்கல் செய்துள்ளார். இது பற்றி விரிவான தகவல்களை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் சந்தோஷ். விவரங்கள் என்ன? வயநாட்டுல போட்டியிடக்கூடிய ராகுல் காந்தி இன்றைக்கு வயநாட்டுல கல்பட்டாங்கிற இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு ரோட் ஷோ நிகழ்ச்சியை நடத்தினாரு. பல்லாயிரக்கணக்கான அவருடைய அதாவது காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டர்கள் மற்றும் கூட்டணி கட்சிகளை சேர்ந்த தொண்டர்கள் கலந்துகிட்டாங்க. இந்த ரோட் ஷோ நிறைவு பெற்றதை தொடர்ந்துதான் தற்போது தன்னுடைய வேட்புமனுவை அவர் அளித்திருக்கிறார். அதாவது மாவட்ட தேர்தல் நடத்தும் அதிகாரி ரேணுகா ராஜிடம் தான் தன்னுடைய வேட்புமனுவை அவர் தாக்கல் செய்திருக்கிறார். ஏற்கனவே பாத்தீங்கன்னா இன்றைக்கு காலையில இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் போட்டியிடக்கூடிய ஆனி ராஜாவும் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். தற்பொழுது ராகுல் காந்தி வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு முன்பாக அங்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் முன்பாக அவர் உறுதிமொழியை எடுத்துக்கொண்டார். அதன் பிறகு தன்னுடைய வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடிய படிவத்தில் கையெழுத்திட்டு அந்த வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். தற்பொழுது இந்த வேட்புமனு தாக்கல் நிறைவு பெற்றிருப்பதை ஒட்டி ராகுல் காந்தி மீண்டும் இன்று காலை அவர் தனி ஹெலிகாப்டர் மூலமாக இந்த பகுதிக்கு வந்திருந்தார். அவர் மீண்டும் இந்த ஹெலிகாப்டர்லயே திரும்பி செல்ல இருக்கிறார். இந்த வேட்புமனு தாக்கல் செய்ததை தொடர்ந்து இந்த வயநாடு பகுதியில் அவர் தொடர்ந்து பிரச்சாரத்துக்கு வருவார் என்ற ஒரு தகவலையும் தற்பொழுது நிர்வாகிகள் தெரிவித்திருக்கிறார்கள். சந்தோஷ், உங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.